நல்லா இருந்தால் போட போகிறோம். தேவையான அரிசி 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டும். அரை டம்ளர் அந்த 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பச்சை பருப்பு போட்டுக்கணும். ரெண்டையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, 4 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயை வச்சு எண்ணெய் திட்டமாக ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். அது நல்லா காஞ்சதும் காஞ்ச மிளகாய், உளுந்து, கடுகு அது எல்லாத்தையும் போடணும். அதில் தாளிப்பு இந்த மிளகை நல்லா இடித்து போட்டுக்கினா பசங்க சாப்பிடும்போது அதை அப்படியே சேர்த்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சளி இரும்பல்லாம் வராது. நல்லா வறுத்துக்கணும். நல்லா சிகப்பாக கோல்டு கலர் வறுத்து எடுத்துக்கிட்டு பெருங்காயத்தூள் அதிலே போட்டுக்கணும். திட்டமாக ஒரு அரை தேக்கரண்டி போட்டுக்கணும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 விசில் வச்சுக்கணும். ஆ 2 டம்ளர் தண்ணி. இந்த அரிசியை வறுத்து 2 டம்ளர் பச்சரிசியை தனியாக வறுத்து ஆற வச்சுக்கணும். அப்படி நல்லா ஆற வச்சு ஆறுனா வர மிளகை இப்படி தட்டி போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சேர்த்து சாப்பிட்றீங்க. இல்லைன்னா தனியாக பொறுக்கி கீழே போட்டுருவாங்க. அதனால் தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் காரமாக அவங்களுக்கு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ குக்கரை மூடிடணும். ஒரு விசில் வச்சு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் ஆறின அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நல்லா எடுத்து கழுவிக்கணும். ஆமாம், நல்லா கழுவுனா தான் அந்த நல்லா ஊறியும் இருக்கும் அரிசி. நல்லா அது ஆறின அப்புறம் நல்லா கழுவுனா அந்த அரிசியும் உடையாது. வறுத்த அரிசி உடையாது. சூடாக போட்டு கழுவிட்டிங்கன்னா உடஞ்சிரும் அரிசி. அதனால் இந்த மாதிரி ஆற வச்சு நல்லா கழுவி, ஆமாம் 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிங்க. அந்த மாதிரி கழுவி தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து இப்படி வச்சுக்கணும். அடுத்தது அந்த 1 விசில் எடுத்ததும் தண்ணி 2 டம்ளர் அரிசிக்கு இந்த மாதிரி வந்துடும். 4 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். மேலாக்க எடுத்து போடணும். இந்த தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் தண்ணி அதிகமாக ஆகிடும்.
இப்போ ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி நல்லா கிண்டிட்டு குக்கரை எடுத்து மூடி விட்டுறணும். 3 விசில் நல்லா அப்படி மூடிட்டு 3 விசில் எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறணும். அடிக்கான கிளறி விட்டால் அந்த பருப்பு, அந்த சாதம், அந்த பச்சை பருப்புலாம் போட்டோம்னா அதெல்லாம் நல்லா கலந்து மிங்கிளாகி எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு பசங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அருமையான அரிசி